ஹலோ எவ்ரிவன். மனசுக்கு புடிச்ச நண்பர்களோட ஒரு லாங் டிரைவ் போறது யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா ஒரு சில நேரங்களில அந்த மாரியான பயணங்கள் நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்டா அத மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி மூணார்ல 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற இந்த இன்சிடென்ட் நடக்கிறது 2003ல. சென்னையில இருக்கிற 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் காரணமா ஒரு சின்ன ட்ரிப் போலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக அவங்க ஒரு வேனையும் ரென்ட்டுக்கு எடுக்குறாங்க. அவங்க போக போற இடம் மூணார். சென்னையில இருந்து அவங்களோட பயணமும் தொடங்குது. எப்படியோ ஒரு வழியா அவங்க 2 பேரும் கேரளா தமிழ்நாடு பார்டரான குமுளிலயும் போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க போயிட்டே இருக்கிற வழியில அப்பதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பமாகுது. அவங்க போயிட்டே இருக்கிற ரோட்டுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு டூரிஸ்ட் வேன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரோட மறைச்சிக்கிட்டு நிக்குது. திடீர்னு அங்க வந்து ஒரு போலீஸ்காரர் அவங்க கிட்ட டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க போக வேண்டிய பாதையை அவங்க மாத்தினதுனால எக்ஸ்ட்ராவா 50 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. கொஞ்ச நேரத்திலே மூணார மொத்தமா இருள் சூழ ஆரம்பிக்குது. அந்த குளிரையும் தனிமையும் ரசிச்சுக்கிட்டே அவங்களோட பயணத்தை அவங்க தொடங்குறாங்க. அந்த மாதிரி அவங்களோட பயணம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ரோட்டுக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காட்சி தென்படுது. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் அவங்க கிட்ட போய் பார்த்தா அது ஒரு பெண். அவங்க வெறும் பெண் இல்ல, அப்போ அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அப்போ அந்த கார்ல இருந்த 2 பேர்ல ஒருத்தர் அந்த பெண்மணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளோ குளிர்ல இந்த ரோட்டுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே அந்த பெண்மணியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், என்னோட பேரு சாரா எலிசபெத். என்னோட கிராமம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. என்னோட கணவர் இங்க பக்கத்துல நைட்ல மரம் வெட்டுற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போகும்போது சாப்பாடு எடுத்துட்டு போக மறந்துட்டாரு. அதனாலதான் அவருக்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு திருப்பி என்னோட வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். சார், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களான்னு சொல்லி அந்த லேடி அந்த 2 பசங்க கிட்டயும் கேக்குறாங்க. சார், என்னோட வீடு இன்னும் 1 கிலோமீட்டர்ல வந்துரும். என்ன போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு அந்த பசங்க கிட்ட அந்த பெண்மணி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்களும் மறுப்பு தெரிவிக்காம வாங்கம்மா வந்து கார்க்குள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்போ அவங்களுக்கு தெரியல அவங்க வாழ்க்கையில பண்ண போற மிகப்பெரிய தப்பு இதுதான். அவங்க பயணமும் தொடருது. 1 கிலோமீட்டர்ல என்னோட கிராமம் வந்துரும் அப்படின்னு சொன்னவங்க 2 கிலோமீட்டர் ஆயும் என்னோட கிராமம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பெண்மணி அந்த பசங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதே மாதிரி இவங்க போற பாதை ஃபுல்லாவே ஒரே ரத்த வாடையோட நறுமணம் அடிச்சுட்டே இருக்கு. இந்த பசங்க 2 பேரும் ஏதாவது மான் தான் ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடக்கும், அதோட ரத்த வாடை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரையும் நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பசங்கள்ல எதிர்ச்சியா ஒருத்தன் காரோட மிரர்ல பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒரு கொடூரமான சம்பவத்தை அவன் அப்ப பார்த்தான். அந்த பிரெக்னெண்டா இருந்த பெண்மணி தன்னோட குழந்தைய பெத்து அந்த குழந்தைய பச்சையா சாப்பிடுற அந்த ஒரு காட்சியை அவன் அப்ப பார்த்தான். அது மட்டும் இல்லாம அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த இன்னொருத்தனும் இந்த காட்சியை பார்த்துடுறான். இந்த கொடூரமான விஷயத்தை பார்த்த அந்த 2 பேரும் கார்ல இருந்து இறங்கி வெளியே வந்து தூரத்துல இருந்து இந்த காரை பயத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையோட பார்ட் 2 நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.